السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أنبئكم بخير من ذلك للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சூரத்து ஆல இம்ரானினுடைய 17வது வசன தொடரினுடைய விளக்கத்தில் 16வது வசனத்தினுடைய பெரும்பகுதியினுடைய விளக்கத்தை நாம் கடைசியாக பார்க்கிறோம். இந்த வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி, மனிதன் யதார்த்தத்தில் சில விஷயங்களின் மீது ஈர்ப்புடையவனாக இருக்கிறார். அதில் பெண்கள் ஆண்களின் மீது, பிள்ளைகளின் மீது, பொற்குவியல்கள் மீது, தங்கம் மற்றும் வெள்ளியை சேர்ப்பதனுடைய விஷயத்தில், மேலும் அடையாளமிடப்பட்ட விலை மதிப்பிற்கு அப்பாற்பட்ட குதிரைகள், கால்நடைகளை சேர்த்து வைப்பதன் மீது, விளை நிலங்களின் மீது மனிதன் யதார்த்தத்திலே ஈர்ப்புடையவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருந்தார். அப்போ அந்த விஷயங்களில், இறைவன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் நாம் கடைசியாக பார்த்த விஷயம் ஒரு ஹைலில் முஸ்தஃபா, அதாவது புகழிற்குரிய ஒரு கால்நடை குதிரை, அதற்கு என்ன விளக்கம் என்று நாம் பார்த்தோம். அவர்களிடத்தில் நேரடியாக பேசப்படும் போது அது அவர்களுக்கு குதிரையாக இருந்தது, எமக்கு இவனுடைய வாகனமாக இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக கால்நடைகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். மனிதர்கள் கால்நடைகளுடைய விஷயத்தில் அதிகமாக ஈர்ப்புடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டுவிட்டு, அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வல் ஹர்ஸ், விளை நிலம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். ஹர்ஸ் என்ற வார்த்தைக்கு, அரபு வார்த்தைக்கு என்ன யதார்த்த பொருள் என்று சொன்னால், நேரடி பொருள் என்று சொன்னால், பயிர்களை விளைவிக்கக்கூடிய, செடி கொடிகளை ஊண்டி வளர செய்யக்கூடிய இடம், அந்த இடத்திற்கு ஹர்ஸ் என்று அரபியிலே சொல்வார்கள். அந்த ஹர்ஸின் மீது, விளை நிலங்களின் மீது மனிதன் ஆசையுடையவனாக, ஈர்ப்புடையவனாக இருக்கின்றான் என்பதாக இவர்கள் இந்த வசனத்தில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் மனிதனுடைய யதார்த்த நிலை அமைந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று திருமணம் முடிக்க ஆசைப்படுகின்றான், அதற்கு பின்னால் தங்கத்தையும் வெள்ளியையும் அதிகமாக சேர்க்க ஆசைப்படுகின்றான், பிள்ளை செல்வத்தின் மீது ஆசைப்படுகின்றான், விலை உயர்ந்த வாகனத்தை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான், சின்ன கால்நடைகள் வீட்டிற்கு பின்னால் வளர்க்க வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகின்றான், ஏதாவது ஒரு வருமானம் வரும் என்று. அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பதற்காக விளை நிலங்களை அவன் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். விளைச்சல் நிலங்களை எவ்வளவு அதிகமாக வாங்கி வைக்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று, அது விவசாயம் செய்து பயன் தரும். விவசாயம் செய்யவில்லை என்று சொன்னாலும் எப்படி பொண்ணுக்கு விலை உயருமோ அதே போன்று மண்ணுக்கும் என்ன செய்யும், விலை உயரும். அப்போ பொன்னிலும் மண்ணிலும் மனிதன் அதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கான காரணம் என்ன? அதனுடைய மதிப்பு ஏறும், அதை கொண்டு வருங்காலத்தில் மிகப்பெரிய அளவில் பயன் அடையலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த விளை நிலங்களின் மீது, நிலப்பகுதிகளை வாங்க வேண்டும் என்பதன் மீது மனிதன் ஆசை கொள்ளக்கூடியவராக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த விஷயங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய இந்த அற்பமான உலகத்தினுடைய செல்வங்களாக இருக்கிறது. ஆனால் இதன் மீதுதான் மனிதன் யதார்த்தத்தில் ஆசை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த ஒதுங்குமிடம், தங்குமிடம் காத்துக்கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி, ஒதுங்குமிடம் தங்குமிடம் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை நிறைவு செய்கிறார். ஆரம்பத்தில் இந்த 2 வசனங்களும் ஒன்றோடு ஒன்றாக அருளப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூரத் ஆல இம்ரானினுடைய 14வது வசனம் மட்டும்தான் முதலில் அருளப்படுகிறது. அப்ப அருளப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆசைப்படக்கூடிய விஷயத்தில், ஆசை பொருட்களில்
மனிதன் யதார்த்தத்திலே இதைத்தான் அவன் நேசிப்பான், இதைத்தான் விரும்புவான் என்று மனிதனுக்கு இறைவன் இந்த விஷயங்களை எல்லாம் அலங்கரித்து காமித்து விட்டான். தங்கத்தை, வெள்ளியை, நிலத்தை, ஆடு மாடுகளை, கால்நடைகளை, மனைவி பெண்களை, இப்படி பிள்ளைகளை, இதைத்தான் மனிதன் யதார்த்தத்தில் உள்ளத்திலிருந்து ஈர்ப்புடையவனாக இருக்கின்றான் என்று இறைவன் என்ன செய்து விட்டான்? ஒரு ஆசையை மனிதர்களுக்கு இறைவனை காமித்து விட்டான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இறைவனே அந்த ஆசையை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி அதை ஆசை கொள்ளாமல் இருப்பது, நாங்கள் எப்படி அதன் பக்கம் ஈர்ப்புடையவர்களாக இல்லாமல் இருப்பது, இறைவனுடைய யதார்த்தத்திற்கு இறைவனுடைய நாட்டத்திற்கு அப்பாற்பட்டு நாங்கள் எப்படி இருக்க முடியுமே சொல்லலாம் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க, அப்பொழுது அருளப்பட்டதுதான் ஆல இம்ரானுடைய அடுத்த வசனம், 15வது வசனம் என்று ஓதி காட்டப்பட்ட வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபிஉக்கும் பிகைரின் மின் ஸாலிக், இந்த உலக ஆசையினுடைய விஷயத்தில் நீங்கள் ஈர்ப்புடையவர்களாக இருக்கிறீர்கள், அதை விட சிறந்த விஷயம் ஒன்றும் இருக்கிறது, அதன் மீது நீங்கள் ஈர்ப்புடையவர்களாக இருக்கிறீர்களா? அதன் மீதும் மனிதர்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும். அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். அது யாருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் எவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய ரப்பிடம் அந்த கூலி காத்துக் கொண்டிருக்கின்றது. என்ன கூலி தெரியுமா? ஜன்னத், தோட்டங்கள், சொர்க்க பூச்சோலை காத்துக் கொண்டிருக்கின்றது. தஜ்ரீமின் தஹ்தீஹல் அன்ஹார், அதனுடைய 4 புறங்களில் இருந்தும் பாலாறு, நீராறு, மது ஆறு, தேனாறு என்று நீர் ஓடையில் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சொர்க்க பூஞ்சோலை காத்துக் கொண்டிருக்கின்றது. ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக அதிலே அவர் இருப்பார். இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் உண்டான மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். இந்த உலகமும் காஃபிர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் போது இது சொர்க்க பூஞ்சோலை என்றுதான் குறிப்பிடுகின்றார். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை போன்று அதில் 101 பகுதியில் அதில் ஒரு சின்ன பகுதியாக இதை போன்ற சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை போன்ற விஷயங்கள் இன்று இந்த உலகத்தில் காட்டப்படலாம். நல்ல தோட்டங்கள், நல்ல செழிப்பான ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு இயற்கை நிறைந்த பகுதிகள், வளம் நிறைந்த பகுதிகள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும், என்னதான் அதற்கு நாம் வெளியவர்களாக இருந்தாலும், அவைகள் அனைத்திலும் நாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் என்னால் வாழ முடியுமே தவிர நிரந்தரமாக இருக்க முடியாது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஹாலிதீன ஃபீஹா, அதிலே என்னால் நிரந்தரமாக இருக்கவே எண்டே கிடையாது, எண்ட்லெஸ். அந்த வாழ்க்கை என்பது எந்த விதமான ஒரு முடிவிற்கும் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கலாம். அதை விட ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான விஷயத்தை எல்லாம் குறிப்பிடுகின்றான், தூய்மையான மனைவிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தில் மனிதர்களுக்கு ஏற்படுத்துகின்றான். அந்த இடத்தில் அவங்க ஒரு தூய்மையான மனைவி கிடைக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்க பூஞ்சோலைகளில் தூய்மையான மனைவிகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அந்த இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக சொல்லி இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 15வது வசனத்தை யார் கேள்வி கேட்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளினார்? யார் கேள்வி கேட்டது? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கம் என்ன? சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவிக்கின்றார். சொர்க்கம் எப்படிப்பட்டது, அதனுடைய சிறப்புகள் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துவிட்டு அடுத்த வசனங்களினுடைய விளக்கத்தை வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் குர்ஆனை சரியான வழி கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வாராக. هذا من يريد من الله كل فضل هذا استغفر الله ولكم ولجميع المسلمين والمؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.